கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர்களாய் உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். யூ ஹேவ் பீன் கால்ட் அன்டு லிபர்ட்டி. சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. மற்ற எந்த ஒரு மனிதனுக்கும் நாம் அடிமைகள் அல்ல. ஏனென்றால் நம்மை விடுவித்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மெய்யான சுதந்திரத்தை இந்த உலகத்திலே நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எந்த தேசத்திலே நாம் இருந்தாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய ஒரு சுதந்திரம் தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கிறது. அந்த சுதந்திரத்திற்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல. ஏனென்றால் சுயாதீனத்திற்கு நாம் அழைக்கப்பட்டோம். இதை நாம் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரிக்க கூடாது. இன்றைக்கு அநேக இடங்களிலே இந்த சுயாதீனத்தை அடகு வைத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். யாரும் நம்மை ஆள முடியாது. நம்மை ஆளுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர். பாவத்திற்கு அடிமையாக இருந்த நம்மை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்டு நித்திய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலே நாம் நிற்கின்றோம். எனவே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். 2 குமாரர்களை சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. ஒன்று அடிமை பெண்ணினுடைய குமாரன், இன்னொன்று சுயாதீனம் உள்ளவள் சாராள். சாராளுடைய வாக்குத்தத்த பிள்ளை. அவன் சுயாதீனம் உள்ளவன். இந்த ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அதை விளக்கமாக என்ன சொல்லுகிறார்? அதே கலாத்தியர் 4வது அதிகாரம் 24 26 வசனங்களுக்கு நான் வரும்போது, இந்த 2 பேரும் 2 ஏற்பாடுகளாம் என்று சொல்லுகிறார். ஒன்று சீனாய் மலையிலே உண்டான ஏற்பாடு, இன்னொன்று மேலான எருசலேம் என்று சொல்கிறார். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே.
மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆசீர்வதித்தார். கடற்கரை மணலத்தினையாக உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல அநேருக்கு தாயாக சாராள் ஆசீர்வாதத்தை பெற்றாள். நாமோ சாராளினுடைய வாக்குத்தத்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அடிமையானவளுக்கு பிறந்த பிள்ளைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நம்ம சுயாதீனத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவளாக இருக்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கலாத்தியர் 4வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. We are not children of the bond woman but of the free. நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகள் அல்ல, சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். சுயாதீனம் உள்ளவள் சாராள், வாக்குத்தத்த பெண் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வழியிலே வருகின்றார். அந்த மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அந்த வழியிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். யூதா கோத்திரத்திலே தோன்றினார் என்பது பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:1 நாம் பார்க்கும்போது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். Stand fast therefore in the liberty by which Christ has made us free. கிறிஸ்து நமக்கு ஒரு சுயாதீன காரியத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். பிரமாணமும் நம்மை ஆட்கொள்ள முடியாது, பாவமும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்களே. இப்பொழுது பாவத்துக்கு நாம் அடிமைகளாக இராமல் நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம். நீதியினுடைய உபதேசத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் அவர் மூலமாக அவருடைய உபதேசத்தின் வழியாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். எனவே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், அதற்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் நம்மை ஆள முடியாது. நியாயப்பிரமாணம் சொல்லுவதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் இப்பொழுது கிருபை நாட்களில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அளவற்ற கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அந்த வார்த்தையின்படியாக நாம் நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக கிறிஸ்துவின் மூலமாக சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம். இரண்டாவது, தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீங்கள் சகல அக்கிரமங்கள் என்று மீட்கப்பட வேண்டும். எல்லா விதமான பாவங்களில் இருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தமக்குரிய சொந்த ஜனங்களாக. என்னை யாருமே நேசிக்கவில்லையே, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய ஜனம். உங்களுக்காக தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த திட்டமானது இருக்கிறது. எப்படி அவர் வானத்திலிருந்து வந்தாரோ, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவர் மூலமாக அவர் இருக்கிற இடத்திற்கு கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அவர் மூலமாக பெறுவீர்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய உபதேச சட்டங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்காக கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த ஞானஸ்நானத்திற்கு
உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் இன்றே அவர் தம்முடைய சபையிலே உங்களை சேர்க்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47 படியாக கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த உலக பிரகாரமான ஒரு காரியத்திலே நீங்கள் சேர்க்கப்படும்படியாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய நிலையான நித்தியமான ராஜ்யத்திலே இணைக்கப்படுவீர்கள். ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரை விசுவாசித்து பற்றி கொள்ளுங்கள். நாம் அவருடைய ஜனங்களாக மாற்றப்படுவோம். நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி தந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் நல்லதே செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. அவன் மரணத்திற்குள்ளாக அநேக நற்காரியங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட போகும். அந்த கிரியைகளின்படி தான் அவனை கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே நியாயம் விசாரிப்பார். எனவே கிரியைகள் என்பது மிக மிக முக்கியம். நம்முடைய நற்கிரியைகள் நம்மோடு கூட சாட்சி பகரும். ஆகவே நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனவே அவர் நன்மை செய்ததை போல நீங்களும் நானும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கொலோசியர் 2வது அதிகாரம் 11-15 வசனங்கள் பார்க்கும்போது, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது பிள்ளைகளுக்கு. ஆனால் நாம் இன்று சரியான காலகட்டத்திலே ஞானஸ்நானம் பெறுகிறோம். நன்மை தீமை அறியத்தக்க வயதிலே நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். அந்த ஞானஸ்நானமானது விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் கையால் செய்யப்பட்டது. இப்பொழுது கையால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனம் எதுவென்றால் ஞானஸ்நானம். அதை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் இயேசுவோடு கூட நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். ஒரு முறை நானும் என் மனைவியும் ஜெருசலேம் சென்றிருந்தோம். அங்கே ஜெருசலேமிலே இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையை பார்க்கும்படியாக கடந்து சென்றோம். அந்த கல்லறையை பார்க்கும்போது அந்த கல்லறையிலே கொஞ்ச நேரம் படுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அந்த இடத்துல தானே இயேசுனுடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் நாமும் கொஞ்ச நேரம் படுத்தால் எப்படி இருக்கும் என்று நான் யோசித்தேன். அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட நீங்கள் அடக்கம் செய்யப்படுகிறீர்கள். எவரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ, இயேசு எப்படி மரித்து அடக்கம் செய்யப்பட்டாரோ அதே போல அந்த ஞானஸ்நானத்திலே நீங்கள் தண்ணீருக்குள்ளாக புதைக்கப்படுகிறீர்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். எப்படி இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்ட நாம் சில நொடிகளிலே நாம் அதிலிருந்து எழுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோம். அவரோட கூட இந்த சாயலானது இணைக்கப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு செயல்! அதை இன்றே நீங்கள் செய்யுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் எடுக்கும்போது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலிலே நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் அப்படி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கஷ்டமான கட்டளை நமக்கு இருந்தது, அதை கைக்கொள்ளவே முடியாது. நியாயப்பிரமாணம் விடுதலை செய்ய முடியவில்லை, ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் நம்மை விடுதலை செய்கிறது. அதனால் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார், அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தின்படியாக நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல. இன்றைக்கு கிருபைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிருபையுள்ள வசனம் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? கொலோசியர் 3:9-11 வசனங்கள் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இன்னைக்கு பொய் சொல்லக்கூடிய ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். வீட்டிலும் சபையிலும் சமுதாயத்திலும் பொய் நிறைந்து காணப்படுகிறது. பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, பழைய மனுஷனை நாம் முழுவதுமாக களைய வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டபடியாக பழையவைகளை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் நான் இயேசுவை தரித்து கொண்டோம். இப்பொழுது நாம் யார் என்று நாம் சொல்லுகிறோம்? கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம். முன்னே நாம் யாராக இருந்தோம்? ஏதோ சொல்லுவோம், நான் இன்னார் மகன், இந்த கோத்திரத்தான், இந்த ஜென்ரேஷனிலிருந்து நான் வந்தவன், இந்த குழுவை சார்ந்தவன் என்று பெருமையாக பேசிக்கொள்வோம். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ நீங்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள் என்று அழகாக சொல்லுகிறீர்கள். ஏன்? கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டோம், அதனாலே அமிதமாக சொல்லுகிறோம். அதை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரிலுமாக எல்லாமாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். அன்பானவர்களே, அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். நான் ஒரு யூதன் என்று பெருமை பாராட்டுவதனாலே ஒன்றுமே இல்லை, நான் ஒரு கிரேக்கன் ஞானத்தை பெற்றவன் என்று சொல்வதனாலே அதுவும் ஒன்றும் இல்லை. விருத்தச்சேதனம் உள்ளவர்கள் நாங்கள் 8ஆம் நாளே பிரமாணத்தின்படியாக விருத்தச்சேதனம் பெற்றிருக்கிறோம். ஓய்வு நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம். எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம், ஆனால் அந்த பிரமாணத்தின்படியாக இன்று நாம் இல்லை. அவைகள் எல்லாமே சிலுவையிலே எடுத்து ஆணி அடித்து அதை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து. எனவே புறஜாதியானும் என்று சொல்ல முடியாது, புற தேசத்தானும் என்று சொல்ல முடியாது, அடிமை என்று சொல்ல முடியாது, இல்லை நான் சுயாதீனம் உள்ளவன் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாருக்குமாக கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக தேவன் திட்டம் கொண்டார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 2:9 சொல்கிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினெடுத்தவருக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் இப்பொழுது அவருக்கு சொந்தமானவர்கள் என்று பேதுரு அழகாக எழுதியிருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை அறிக்கையிட வேண்டும். நாம் ராஜாக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. இந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஜாதி உலகத்தில் வேற எது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் பரிசுத்த ஜாதி. அவர்கள் தான் வெளியேறப்பட்டவர்கள் என வேதம் அவர்களை குறித்து சாட்சி பகர்கிறது. அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அதை மறந்து போகாதீர்கள். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லியாக வேண்டும். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதுதான்
உலகத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷம், அதை சொல்லுங்கள். மூன்றாவதாக, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். For you were going astray like sheep, but now you are returned unto the shepherd and bishop of your souls. கண்காணி இடத்திலே நீங்கள் திருப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கண்காணியார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமாக இருக்கிறார். எல்லா ஆத்துமாக்களுக்கும் அவர்தான் கண்காணி, அவர்தான் மெய்ப்பர். ஒரே மெய்ப்பர், ஒரே மந்தை, ஒரே தேவன், ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம், எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. ஏன் இத்தனை பிரிவினைகள்? பிரிவினைகளை உருவாக்குவது யார்? பிரிந்து போகிறவர்கள். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் அவங்களுக்காக ஞானஸ்நானம் எடுத்தான், பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், கேபாவா அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். இயேசு கிறிஸ்து அல்லவா சிலுவையில் அறையப்பட்டார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏன் நீங்கள் மகிமைப்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? ஏன் பவுலின் நாமத்தினாலே சபையை உருவாக்குகிறீர்கள்? ஏன் பேதுருவின் நாமத்தினாலே சபையை உருவாக்குகிறீர்கள்? பேதுரு நமக்காக மரிக்கவில்லையே, பவுல் நமக்காக மரிக்கவில்லையே. இதை அவர்களே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது நாம் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணலாமா? கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை, அவருக்கு ஒரே ஒரு சரீரம். அந்த சரீரத்திலே நாம் எல்லோரும் அங்கங்களாக இருக்கிறோம். அவருக்கு ஒரே ஒரு மந்தை, அந்த மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். அவர்தான் பிரதான ஆசாரியனாக, பிரதான மெய்ப்பராக, கண்காணியாக நமக்கு நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவரை பற்றிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4:18-19 சொல்லுகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படுவது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. அப்படி இருக்கும்போது ஒரு பாவி எங்கே நிற்பான்? ஒருவேளை தேவனால் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். லோத்தினுடைய குடும்பம் அழைக்கப்பட்டது. லோத்துவை கரம் பிடித்து தேவதூதர்கள் இழுத்து கொண்டு போய் விட்டார்கள். திரும்பி பார்க்காமல் ஓடிப்போ என்று சொன்னார்கள். லோத்தினுடைய குடும்பம் முழுவதுமாக காக்கப்பட்டதா? அவனுடைய மனைவி என்னானால்? பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக போனாள். ஆக இப்படியாக அநேகர் பின்னிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பின்னிட்டு பாராது ஓடுகிறவர்கள் தான் ரட்சிப்பை பெற முடியும். நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடுங்கள். உங்களுடைய விசுவாசம் அவர் மீது இருக்கட்டும். அப்போதுதான் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகையினாலே நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதாக இருக்கிறது. பக்தி இல்லாதவன், பாவி, அவன் எங்கே நிற்பான் என்பதை எண்ணி பாருங்கள். ஏசா ஆசீர்வாதத்தை இழந்தான். பின்பு கண்ணீர் விட்டு கவலையோடு கூட தேடினான். ஆனால் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. யாக்கோபோ ஆசீர்வாதத்தை பெற்றான். 2 பேதுரு 2வது அதிகாரம் 19-22 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். இன்றைக்கு கேட்டுக்கு அடிமைகளாக அநேக போதகமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கு அடிமையானவர்கள், தவறான உபதேசத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். நிறைய இருக்கிறார்கள். எண்ணிலடங்கா போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கு அடிமையானவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். எப்படி வாக்கு பண்ண முடியும்? எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் நீதி மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவருக்கு நலமாக இருக்கும். ஏன்னா தெரியாதுன்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில். ஆனால் அவர்களுக்கு தெரியும். நாய் தான் கக்கிறதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அவங்க சத்தியத்தை அறிந்து இப்ப மறுபடியும் அதுக்கு அடிமைப்பட்டு விடுகிறார்கள்.
எதற்கு? தவறான உபதேசத்திற்கு, சட்டங்களுக்கு அடிமைப்பட்டு அவங்க அடிமைப்பட்டதும் இல்லாமல் சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள், மற்றவர்களுக்கும் வாக்கு பண்ணுகிறார்கள். ஏனென்றால் அவங்க சரியில்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணல். குருடன் ஒரு குருடனுக்கு எப்படி வழிநடத்த முடியும்? இருவரும் போய் குழிக்குள்ளே விழுவார்கள். அவைகளிலே அவர்கள் சிக்குண்டு கிடக்கிறார்கள், ஜெயிக்கப்பட்டு விட்டார்கள். பாவம் அவர்களை ஜெயித்து விட்டது. அவருடைய பின்னிலைமையும் முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும். அறிந்தவர்களுக்கு அநேக அடி அடிக்கப்படும், அறியாதவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் பாதாளத்துக்கு தப்ப முடியாது. பாதாளத்துக்கு ஒருவரும் தப்ப முடியாது. தேவனை அறியாதவர்களும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஆக்கினையை செலுத்தும்படி இயேசு கிறிஸ்து வருகிறார். அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அவர்களுக்கு தண்டனை உறுதி. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கேட்டுக்கு அடிமையானவர்களுடைய உபதேசங்களை கேட்டு கெட்டு போகாதிருக்க உங்களுடைய ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். அந்த சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியுங்கள். யாக்கோபு 2:10-12 வசனங்கள். எப்படி ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாக என்று சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்திற்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். இப்பொழுது நாம் சுயாதீன பிரமாணத்தினாலே நியாயத்திற்பை பெறப்போகிறோம். எனவே சுயாதீன பிரமாணத்தை பேச வேண்டும், அதற்கு ஏற்றாற்படி செய்யவும் வேண்டும், நடக்கவும் வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி நாம் அல்ல. நியாயப்பிரமாணத்தில் ஒன்றில் தவறு செஞ்சாலும் அவன் குற்றவாளி தான். விபச்சாரம் செய்யாது என்று சொல்லிட்டு அவன் கொலை செய்வான் என்றால் அவன் குற்றவாளியாக இருப்பான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான். எதிலிருந்து நாம் விடுதலை ஆக்கக்கூடாது இருந்ததோ அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். எனவே சுயாதீன பிரமாணத்தை உற்று பாருங்கள், அதற்கேற்றபடி பேசுங்கள். அது நம்மை நியாயத்தீர்ப்பு செய்ய போகிறது. கர்த்தர் அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே நம்மை நியாயத்தீர்ப்பார். எனவே பயப்படுங்கள். கடைசியாக யாக்கோபு 1:22-25 வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலே ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதே மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். சுயாத பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்க்க வேண்டும். எனவே நாம் சுயாதீன பிரமாணத்திற்கு நாம் அழைக்கப்பட்டோம். அந்த சுயாதீன பிரமாணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சுதந்திரமாக வாழுங்கள். அதற்குரிய ஒத்தாசைகளை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தரத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, சுயாதீன பிரமாணத்தினாலே நீர் எங்களை மீட்டுக்கொண்ட தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் கொண்டு எங்களை பாவமர கழுவி நிலையான ராஜ்யத்திற்காக முன்குறித்த தயவிற்காக நமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான நேயர்கள் புரிந்து கொள்ளவும், முடிய சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியவும், வசனத்திற்கு நேராக அவர்களை வழிநடத்தியல்ல வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Thanks be unto God for his unspeakable gift. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our
the Word of Christ program on YouTube channel. May God bless you all.